ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பெருக பண்ணுகிற தேவன் 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இங்க 2 ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறதற்கு ஆகாரம். விதைக்கிறவனுக்கு விதையும் கிடைக்குதான், புசிக்கிறதுக்கு ஆகாரமும் கிடைக்குது. ஒரு விவசாயி என்ன செய்வான்னா, விதையை எடுத்துட்டு போயிட்டு விதைச்ச அப்புறம் பாருங்க, ஒரு நாளும் பயப்படவே மாட்டான். எதுக்கு பயப்படணும்? நம்ம நிலத்துல நம்ம விதைச்சிருக்கோம், அறுவடை நிச்சயமா வரும்னு சொல்லி அதுக்கு நீர் பாய்ச்சுவாங்க. நீர் பாய்ச்சி மருந்து போட்டு அதை பதப்படுத்தி அந்த பயிரை விளைய வச்சு பாருங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை அறுவடை செஞ்சு நெல் பயிரை என்ன பண்ணுவாங்க, அதை பதப்படுத்தி அரிசியா மாத்துவாங்க இல்லைங்களா? அப்படிதான் ப்ரொசீஜர் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ விதைக்கிறவன் ஒரு நாளுமே பாருங்க அவன் பயந்துகிட்டே இருக்க மாட்டான். விதைக்கிறவனுக்கு விதை வரும்னு தெரியும். அந்த விளைச்சல் வந்தவுடனே என்ன செய்வாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விதை நெல்லை எடுத்துருவாங்க. எதெல்லாம் முழுமையான பயிரா இருக்கோ அந்த பயிர்களை எடுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க. விதை பாருங்க எடுத்து வச்சாதான் அடுத்த முறை விதைக்க முடியும்னு சொல்லி ஒரு விவசாயிக்கு தெரியும். அப்போ அந்த விதைக்கிறவனுக்கு விதையும் கடவுள் கொடுக்கிறார். மீதி இருக்கிற பயிர்களை பாருங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அரிசி எடுத்து ரெடி பண்ணி தன்னுடைய ஜீவனத்துக்காக சாப்பாட்டுக்காக வச்சுக்கிறாங்க. அப்போ விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரம் ரெண்டுமே கிடைக்குதுங்க இல்லையா? அப்போ எப்படி கிடைக்குதுன்னா, வர்த்திக்க செய்கிறாராம். அத தேவன் பாருங்க பெருக செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். நம்ம தேவன் யாரு நினைக்கிறீங்க? பெருக்கத்தின் தேவன் அவர். அவர் பெருக செய்கிற தேவன். ஒரு நாள் பாருங்க, நீங்க ஒரு படி பயிரை நீங்க விதைச்சு பாருங்க, மூட்டை மூட்டையா அறுத்திருக்கீங்களே தவிர ஒரு நாளும் ஒரு படி விதைச்சிட்டு எனக்கு அரைப்படி நெல்லு தாங்க வந்துச்சுன்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா அவர் பெருக செய்கிற தேவன். இன்னொரு வசனம் நமக்கு அழகா சொல்லியிருக்கு பாருங்க, நீங்க விதைக்கிறதுனாலையும் ஒண்ணும் இல்ல, நீர் பாய்ச்சறதுனாலையும் ஒண்ணும் இல்ல, விளைய செய்கிறது தேவனுடைய பொறுப்பு. பூமியில நிலத்துல நீங்க பாருங்க, நெல் விதைய போட்டுறீங்க, இல்ல ஒரு பயிரை போடும் போது என்ன ஆகுதுன்னா 3 நாள்ல முளைச்சி அது அழகா ஒரு பயிர், ஒரு மரமாவோ ஒரு செடியாவோ வருது இல்லைங்களா? அப்போ அந்த செடி தான் மரமா மாறுது. அப்படி விதைச்சி பாருங்க வருகிற பயிர்கள், நம்ம ஏதாவது பண்றோமா? நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு பயிரை கொண்டு போய் மண்ணுல போட்டு மூடி வைக்கிறோம். அது முளைச்சி வர்றது யாரோட வேலைன்னு நினைக்கிறீங்க? கடவுள் தாங்க பெருக செய்கிறார். கடவுள் பெருக்கத்தின் தேவன் அவர். அவருக்கு நமக்கு எதெல்லாம் அவருடைய நாமத்தினால விதைக்கிறோமோ, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார்னா, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க விதைக்கலையா? விதைக்க ஆரம்பிங்க. எங்கெல்லாம் கடவுள் உங்களை கொடுக்க சொல்றாரோ அது எல்லாமே விதை தாங்க. கடவுள் ஒருத்தனுக்கு, ஒரு மனிதனுக்கு பாருங்க, ஒருவேளை சாப்பாடு இல்லை நீங்க கொடுத்தாலும் அதுவும் விதைப்பு தான். ஏன்னா விதைப்பு என்பது நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதமா இருக்கு. அதனாலதான் பாருங்க, நம்ம பைபிள்ல பாருங்க படிச்சு பார்க்கும்போது, ஒரு விதவை பாருங்க, ஏழையின் விதவை அவ ஒரு ஏழையா இருக்கா, விதவை, பஞ்சகாலம் வந்துருச்சு. ஒரு கைப்பிடி மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெயும் பாருங்க 3.5 வருஷம் வந்திருக்கு. கொடுக்கும் பொழுது என்னைக்குமே நிச்சயமாக தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் ஒரு நாளும் பாருங்க, இது முடிஞ்சு போச்சு போதும், கொஞ்சோண்டு கொடுத்தா போதுங்க அவங்களுக்கு அப்படின்னு நினைக்க மாட்டார். அவர் பெருக்கத்தின் தேவன், பெருக செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில கூட தேவன் பெருக்கத்தை விரும்புறாருங்க. இனி நீங்க சிறுகி ஒரு சின்ன குடும்பத்துக்குள்ள, ஒரு சிறிய ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்றத அவர் விரும்பல. நீங்க நல்லா இருக்கணும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக தேவன் பெருக செய்வார். உங்க வாழ்க்கையில உங்க பணம் மட்டும்தான் பெருகலன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பணத்தை காட்டிலும் உங்களை சுகமாக வைத்திருக்கிற தேவன் அவர். அப்போ அது பெருக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்க வயது பாருங்க, சில பேர் வயதானவர்கள் கூட பாருங்க ஆரோக்கியமா இருக்காங்க, அது ஒரு பெருக்கம். உங்க பிள்ளைங்க நோய் நொடி இல்லாம வளர்றாங்களா? அது ஒரு பெருக்கம். அப்ப நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம பெருசா எண்றதே கிடையாது. எது இல்லையோ அதை நினைச்சு மட்டும்தான் கவலைப்படுறோம். ஆனா பெருக்கத்தின் தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதற்காக நம்ம என்ன செய்யணும்னா, முழங்கால்ல தினந்தோறும் உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஜெபித்து, ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை நான் கீழ்ப்படுத்துறேன், நீர் பெருக்கத்தின் தேவன் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன், ஆகையால நீங்க என்னை ஆசிர்வதிப்பது உமக்கு லேசான காரியம். ஆனாலும் நான் தேவனோட ஐக்கியமா இருக்க போறேன், இனி கடவுள்கிட்ட பேசுறது தான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லி உங்க வாழ்க்கைய நீங்க தேவனுக்காக அர்ப்பணிக்கணும். அப்பதான் பாருங்க, அவர் பெருக்கத்தின் தேவன் என்பதை நம்மளால உணர முடியும், அந்த வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆகையால் தான் தேவன் பாருங்க, அவரு சாதாரணமான ஒரு மனுஷனை எடுத்து பாருங்க, யோசேப்ப
ஒரு சாதாரண ஒரு மனுஷன். ஆனா அந்த மனிதன் பாருங்க, பல பேருக்கு உணவு அளிக்கக்கூடிய மனுஷனா மாத்துனாரு. எப்படி மாத்துனாருன்னா, அவனுக்கு கொடுத்த ஞானத்தினால பாருங்க, தானியங்கள சேர்த்து வச்சான் இல்லைங்களா? அப்போ உலகத்துல பஞ்சம் வரும்பொழுது, சேர்த்து வைத்த தானியங்கள மத்த நாடுகள்ல இருந்து வந்து வாங்கிட்டு போறாங்க. இந்த யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் கொடுப்பார். அவர் பெருக்கத்தின் தேவன். உங்க வாழ்க்கையில யோசேப்பை போல ஒன்றுமில்லாமல் நீங்க கைவிடப்பட்ட சூழ்நிலையில உங்க சகோதரன் சகோதரிகளால கைவிடப்பட்டீங்களா? உங்கள தூக்கி எறிஞ்சிட்டாங்களா? உங்கள வேணான்னு சொல்லிட்டாங்களா? உங்களை வைத்து தேவன் பல பேருக்கு உணவளிக்க போகிறார். பல பேருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. ஆகையால் தான் பாருங்க, பெருக்கத்தின் தேவனை நம்ம பிடிச்சுக்கணும். அதற்காக வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. பெருக்கத்தை தேவனை குறித்து நாங்கள் பார்த்தோம். நீர் பெருக செய்கிற தேவன். நீர் ஆண்டவரே, ஒரு விதை நெல்லுக்கு 30ம் 60ம் 100மாக பலன் கொடுப்பேன்னு சொல்லி நீங்க எழுதியிருக்கீங்களேப்பா. ஆமா தகப்பனே, நீர் அவ்வளவு பெரிய தேவன். ஒரு நெல்லுக்கு நீங்க அவ்வளவு ஆசீர்வாதம் என்றால் 30 பெரிய ஆசீர்வாதம் என்று நாங்க பாக்குறோம்ப்பா. நீங்க 30 மடங்கு ஆசீர்வாதம் அவ்வளவு என்றால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என் தேவன் கோடி மடங்கு ஆசீர்வாதத்தையும் இந்த வேதத்துல எழுதியிருக்கீங்க. அது வெறும் எழுதுனது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் நீங்க கொடுத்து ஆசீர்வதிச்சு எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி வேதத்தை வாசிக்கும் போது நாங்க பாக்குறோம். ஆனா அது எங்க வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் புலம்பிக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவரே, இந்த வேதத்துல இருக்கிற மனிதர்களைப் போல என் தேவனை ஒவ்வொருவரையும் கோடி மடங்கு ஆசீர்வாதத்தோடு பல மடங்கு என் தேவன் பெருக செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.